வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி பாமுக தொலைக்காட்சிக்கும் அதன் அதிபர் திருமதி நடாமுகன் அவர்களுக்கும் மற்றும் எமது பேச்சாளர்களுக்கும் இன்று எமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நவம்பர் மாதத்தை எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களையும் நினைவு கூறி இன்று ஜீவாவின் தேடலில் என்ற நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கொண்டு வந்த தலைப்பு நல்லவராக வாழ்வது இன்று சாத்தியமா இல்லையா? அதாவது தற்பொழுது இன்றைய சூழ்நிலைகளில் நாம் நல்லவராக வாழ்வது சாத்தியமா இல்லையா? எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும். அடுத்த கேள்வி உடனே வரும், நல்லவர் என்று எதை சொல்றீங்கள், நல்லவர்கள் என்று எதை சொல்லி எதை கருத்துல கொண்டு நீங்க கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழும்பலாம் எல்லோருக்கும். நான் சுருக்கமா சொல்ல போனேன்னு சொன்னால், ஒரு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அல்லது ஒரு மற்றவைக்கு ஒரு நன்மை செய்ய அது முயன்றாலே உண்மையாகவே நல்லவர்களாகத்தான் கருதப்படுற. ஐயோ செய்யலாம், என்னால முடியலையே இதண்டா கூட அது செய்யண்டுங்கிற மனம் பதறி சென்றாலே அது நல்லவர்களாகத்தான் கருதப்படுவார்ன்றதான் எனது கருத்து. அது ஒரு நாளைக்கு செய்து போட்டு நாங்க நல்லவன், நாங்க ஒருக்கா செய்துட்டோம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. அது ஒரு தொடர் பயணமாக இருக்க வேணும். சொல்லுவீங்க என்ன, ஒரு நாள் செய்து போட்டு நாங்க நல்ல பேர் எடுக்கல. ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் செல்லும், ஆனா ஒரு கெட்ட பேருன்றது ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு போகலாம்னு சொல்லி அப்படி இருக்காம ஒரு தொடர் பயணமாகவும் இது இருக்க வேண்டும். சொல்லுவீங்க உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரமாவது செய்யாம இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி தான் இன்றும் நாங்கள் இந்த விடயத்தை எங்களோட பேச்சாளர்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம். எப்படி நல்லவராக வாழ்வா அல்லது இது சாத்தியமா இல்லையா என்பதை பேச்சாளர்களே எங்களுக்கு இன்றைக்கு கூறுவார்கள். அந்த வகையில முதலாவதாக நாம் நல்லவராக வாழ்வது சாத்தியமே என்ற அணிக்காக முதலில் நான் அழைப்பது லதா அவர்களை. வாருங்கள் லதா. வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் எனது அணியில் பேச வந்த சக பேச்சாளருக்கும் மற்றும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். இன்று பேச வந்த தலைப்பு இன்று நல்லவராக வாழ்வது சாத்தியமா இல்லையா என்பதுதான். இதில் நான் நல்லவராக வாழ்வது சாத்தியமே என பேச வந்திருக்கின்றேன். உதாரணமாக நன்றி உணர்வை எடுத்துக்கொண்டால், எங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். நாட்டுல இருந்து நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். பல கஷ்டங்கள்ல பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு முகம் தெரிஞ்சவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி பல வழியில் எங்களுக்கு உதவி செய்ததால்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லணும். அப்படி அவர்கள் இப்படி நல்ல மனத்தோட உதவி செய்தபடியா நாங்க வந்தா அவையில எப்பவுமே நாங்க மனசுல வச்சிருக்கிறோம். இன்று வரையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். அவைங்களுக்கு அப்படி செய்தபடியத்தான் நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். அப்படி இல்லையாண்டா நாங்கள் எங்க நின்றுப்போம் தெரியாது. அப்படியான உணர்வு இன்றைக்கு நாங்கள் நல்ல மனுஷரை பற்றி நாங்கள் அபிப்பிராயம் இன்றைக்கும் உங்களுக்கு எங்களோட வாழ்நாள் காலத்துல மட்டும் நாங்க இருக்கும் வரையும் அதை மனசுல இருந்து மறையாது. அவைதான் நாங்க இன்னைக்கு இப்போ எங்களுக்கு நல்லவராக இருப்பினோம். அதே மாதிரி இப்ப அவையில் அந்த நல்லவையில் நாங்கள் நினைக்கிறார்கள் சில நேரம் சில தவறுகள் கூட செய்திருக்கலாம். அப்படி நாங்கள் செய்ய அவையில தூக்கி எறிஞ்சு பேசி சண்டை போட்டு அப்படி அவைய காயப்படுத்தி கொள்றதெல்லாம் எங்களை நல்ல குணங்களுக்குள்ள வராது. நாங்க நல்லவா நடக்கையில் என்றுதான் அர்த்தம். அப்படி நாங்க செய்வோமா இருந்தால் அதை நாங்கள் அவைக்கு நாங்கள் அவைக்குரிய மரியாதையோட நாங்க பண்பாவும் கண்ணியமாவும் நடந்து போனாத்தான் எங்கட வாழ்க்கை மட்டுமில்ல எங்கட சந்ததி இந்த வாழ்க்கை கூட மேன்மையாக வாழ்றதுக்கு சந்தர்ப்பம். இல்லையன்னு சொன்னா அந்த எங்கட முறையில தான் எங்கட பிள்ளைகளும் வாழ்ந்து தங்களோட வாழ்க்கையை சரியான முறையில வாழ முடியாம போயிடும். அது நல்லவரா வாழ்றக்கூடிய சாத்தியமே இந்த பிள்ளைகள் இந்த சந்ததிக்கே இல்லாம போயிடும். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சென்னன்றி கொன்ற மகற்கு. உங்களுக்கு உய்வே இல்லை, நீங்க செய்த நன்றியை எப்போ மறக்கிறீங்களோ அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த அந்த நன்றி மறந்த செயலே உங்களோட வாழ்க்கையை உய்ய விடாதுன்னு தான் சொல்லினான். அப்ப நாங்கள் எப்பவுமே நன்றியை மறக்காமல் அதை மனசுல வச்சுக்கொண்டு எங்களை தெரியாமல் அவை எங்களுக்கு நல்லது செய்தவையில் இப்படி செய்தால் அவையில நீங்கள் திருப்பி நாங்கள் அவை செய்ததற்கு திருப்பி செய்வோடுமண்டு மனசை நாங்கள் இதாக்காமல் அவைகளுக்கு முடிஞ்ச அளவு நாங்கள் நல்லது செய்யலாம் அல்லது விரத்தலாம். அப்படியே நாங்கள் நல்ல பண்போட நடக்க வேணும்.
முடிஞ்ச அளவு மறக்க வேணும், மன்னிக்கவும் பழக வேணும். அதுதான் நல்ல பண்புக்குரிய அடையாளம். அப்படி வாழ்வதுதான் மிகவும் சிறந்தது. உங்களுக்கு மன அமைதியை தர்றது அந்த ஒரு நல்ல ஒரு பண்பு பழக்க வழக்கம். அது மட்டுமல்ல, அடுத்தது வந்து இது வந்து இப்படி நாங்க வாழ்றது வந்து சாத்தியமோன்னு கூட யோசிக்கலாம். என்னண்டு நாங்கள் அப்படி செய்ய நாங்கள் அப்படி செய்யலாமண்டு. அது சாத்தியம். நீங்கள் வந்து எப்ப அது சாத்தியம்னு சொன்னா, நீங்க வந்து அவைய செய்த நல்ல ஆ உதவிகள் அதுகள நீங்க திருப்பி ஒருக்கா நினைச்சு பாக்கைக்கு, அந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவை செய்தது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு தூக்கி உங்கள விட்டதன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு அப்ப உங்களோட மனச்சாட்சியே உங்கள வழிநடத்தும். அவை செய்தது எவ்வளவு நாங்கள் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு தூரமா நாங்க கருத்துல எடுத்து நாங்கள் அவைகளோட வந்து நாங்கள் அ முரணா நடக்க வேணுமான்றத உங்களுக்கு வழிநடத்தும். அதுதான் நல்ல பண்புக்குரிய அடையாளம். ஆம், மற்றது எங்களோட பழகுறார்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியா பாசம் அன்பு காட்டுறதுன்றது இல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா அப்படித்தான் நடக்கிறதுன்றதான் உண்மை. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காதவர்கள் கூட நாங்கள் இன்றைக்கும் சிரிக்கிறோம், கதைக்கிறோம். அவைகள பிடிக்கலைன்னு அவைகள் எங்களோட நல்ல முறையில் அவை பழகையில் என்றாலும் அவைகள காயப்படுத்துற பழக்க வழக்கத்தை நாங்க வச்சிருக்கிறோம் இல்ல. அப்படி அப்படி நடக்கிற கருணையான பழக்க வழக்கம் இது இருக்கத்தான் எல்லாருக்கும் வேணும். அவைகளுக்கு அப்படி ஒரு எங்களோட நல்ல முரணான கருத்து அவைக்கு இருந்தாலும் அவைக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட அவங்களால முடிஞ்ச நேரத்தை நேரமோ பணமோ சரீர உதவி அது அவைகளோட கஷ்டங்களை பொறுத்தது. சில பேருக்கு ஒரு நேரமா இருக்கிறோம். நேரம்னு சொன்னா நாங்கள் ஆலோசனையா கூட இருக்கலாம். ஒரு கஷ்டமா என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்ற ஒரு அவை வந்து எங்களுக்கு எங்களோட ஒத்து போகாத ஆட்களா இருந்தா கூட அவைக்கு ஒரு கஷ்டம் வந்தேக்க நாங்க திரும்பி பார்க்காம போறது வந்து நல்ல பண்பும் இல்ல. நல்லவரா நாங்க வாழவும் இல்லைன்றதுக்கு தான் அடையாளம். அவைக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த நேரத்துல நாங்கள் முன்னுக்கு நின்று எங்களால முடிஞ்ச நேரத்தை ஒதுக்கி அவைக்கு தேவையான ஆலோசனையாகவோ அல்லது முடிஞ்சால் பணமாகவோ பணம் தான் அவைக்கு கஷ்டமா இருந்தா பண கஷ்டமா இருந்தாலும் அல்ல சரீர உதவி உதாரணத்துக்கு நாங்கள் அவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படியான உதவியெல்லாம் கூட இருக்கலாம். அவைக்கு ஒரு தேவையான ஒரு தேவை அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அப்படியான உதவிகளை கூட நாங்க செய்யறதாலதான் நாங்கள் ஒரு நல்ல மனசராக வந்து நல்லவரா வாழ்றதுக்குரிய அடையாளமாக அது கருதப்படுது. ஆஹ் அஹ் அப்படியாண்டா தான் நாங்க மனச்சாட்சி உள்ள மனுஷனாக வாழ்றோம்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா நாங்க கண்ணும் காணாம செய்யறதுக்கு இது வேணும் அப்படி என்று நினைக்கிற மனப்பான்மை இருப்பமா இருந்தால் நாங்கள் நல்ல மனுஷனா வாழ இல்லை என்றுதான் அதன் அர்த்தம். அது மட்டுமல்ல, ஒருவர் வந்து வாழ்க்கையில சரியான கஷ்டத்தின் நிமித்தம் சோர்ந்து இனி என்ன வாழ்க்கை வாழ போறோம் இப்படியே கொண்டு போறது எப்படி என்று சொல்லி ஒரு மனக்குறையோட வாழைக்க நான் அவைக்கு முடிஞ்ச அளவுக்கு வழிகாட்டி அவைக்கு தட்டி கொடுத்து அவையில இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர உங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்வோமா இருந்தா அதுவும் நாங்க வந்து ஒரு நல்ல மனுஷராக மனச்சாட்சி உள்ள நல்ல மனுஷராக வாழ்றோம்னு தான் அதுவும் ஒரு அடையாளம் காணப்படும் அதுவும். மற்றது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இப்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை எல்லாரும் அவை வேண்ட கடமையில சரியா செய்யறதும் ஒரு நல்ல மனுஷராக நாங்க வாழ்றதுக்குரிய ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவு நாங்கள் நல்ல மனுஷனாகவே வாழ வேண்டும். இப்ப பிள்ளைகளா இருந்தா மகனோ மகளோ இருந்தால் அவை தங்களோட கடமைகள் என்னவோ அதை கரெக்டா செய்ய வேணும். அதே நேரம் கணவன் மனைவி அவையிலும் அதுக்குரிய தங்களோட கடமைகளும் தந்தை தாய் என்ற அவை தங்களோட கடமைகளை செய்யுமா இருந்தால் நல்லதாக வாழ்றதுக்கு நிறைய சாத்தியம்தான். ஆஹ் ஆஹ் நாங்கள் செய்து நாங்க பிழைகள் எதுவும் செய்தமா இருந்தால் வந்து நாங்கள் கண்டிப்பா அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல அந்த பிழைய வந்து நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த தவறு திருப்பி செய்யாமல் வாழ்றதும் நல்லது. அதுக்கு நாங்கள் ஒரு நாளுமே பிழையே செய்யாமல் வாழ்ந்துருவோம் அர்த்தம் இல்லை. சில நேரம் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்திருப்போம். அப்படியான இடங்கள்ல வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டு அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் வந்து ஓகே ஃபார்மாலிட்டி சில பேர் செய்யறது எல்லாத்தையும் செய்துட்டு பேசுற எல்லாம் பேசி போட்டு சாரி நான் தெரியாம செய்துட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அதே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யற பண்புள்ள மனுஷர்களும் இன்னைக்கும் காண்றாங்க. அப்படியான பண்பு இல்லை. நாங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே ஓகே நாங்க ஃப்ரீ அதுக்கு நல்ல கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டு இருந்தானே அப்படி என்றால் சில பேர் ஒரு அப்படியான மன பண்போட இருக்கிற ஆக்களும் இன்னும் நாங்கள் காண்றோம். அப்படி இல்லாமல்
உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நாங்கள் அந்த பாடத்தை திருப்பி அந்த பிழைய திருப்பி விடாமல் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அதை நினைச்சு நல்ல முறையில வாழ்றது நல்ல பண்பு, அது நல்லதா வாழ்றதுக்கு உரிய சாத்தியம்தான். மற்றது நாங்கள் ஒப்பிட்டு பாக்குறது அடுத்த குடும்பங்களோட. இப்ப அங்க மாமா அப்படி வச்சிருக்கிறார், என் ஃப்ரெண்ட் இப்படி வச்சிருக்கிறா, என் கசின் அப்படி வச்சிருக்கிறா, நாங்கள் அப்படி வாழையில இப்படி வாழையில அப்படி என்று கம்பேர் பண்ணி 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 நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆறதால அது எரிச்சல், பொறாமை, போட்டி, மற்றது சில பேர்ட்ட காணிகளை அபகரிக்கிறது, அது அடுத்த வேண்டிய சுரன்ற பழக்கங்கள், சொத்துக்களை அபகரிக்கிறது, அவமானப்படுத்துறது, தேவையில்லாம போய் அவையில ஒரு சபையில போய் அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், புறம் பேசுறது, மற்றது கோபம் ஊட்டுறது, ஆக்களுக்கு தேவையில்லாம அந்த இடத்துல அவையில குறைக்க வேணுமென்றதற்காகவே கோபம் ஊட்டுறது போன்ற விடயங்களை தவிர்த்து நல்லவராக வாழ்வது மன நிறைவு, மன நிம்மதி, சந்தோஷமான வாழ்க்கையே உங்களுக்கு தரும். அல்லாது இவ்வாறு வாழ்றதுதான் காலத்துக்கும் எங்கட மனசுல நீங்காம நிக்கிறார்கள். இப்படி செய்ய யாரும் இப்படியான இந்த கெட்ட குணங்களோடு இருக்கிறவர்கள் நாங்கள் அவரை ஒரு நல்ல மனுஷராக எப்பவும் அடையாளம் காணப்பட மாட்டினோம். அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் இதை நாங்கள் கடைப்பிடிப்போம், சரியான முறையில நடக்கிறதுக்கு கடைப்பிடிப்போமா இருந்தா நல்லவராக வாழ்வது சாத்தியமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி லதா. நிறையவே அடுக்கி கொண்டு போனா, தன்னுடைய பாயிண்ட்ஸ்களா எல்லாம் சொல்லி கொண்டு போனா. நன்றி உணர்வோடும் நன்றி கொண்டிருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றவருக்கு அன்றைக்கே இதை சொல்லி போட்டு போயிட்டுனா உண்மையா அதை நன்றி உணர்வோட இந்த கடமை கட்டுப்பாடு, கண்ணியம், ஒரு பொறுப்புணர்வோட இப்படியும் வாழலாம், இந்த காலத்திலையும் வாழலாம், நாங்க நினைச்சால் எதுவும் சாதிக்கலாம் என்று சொல்லி லதா சொல்லிட்டு போயிருக்கிறா. இங்க பாப்போம் அப்படியான மனுஷருக்கிடையிலயோ நாங்க வாழ்றோம்னு தான் எதிரணி கேட்க போதுன்னு நினைக்கின்றேன். எங்கே இப்ப உள்ளதெல்லாம் இன்று நல்லவராக வாழ்வது மிக மிக கஷ்டமே என்று சொல்லி, சாத்தியம் இல்லை என்று சொல்லி வாதாடுவதற்காக ரஜிதா அவர்களை அழைக்கின்றேன். வேறுங்கள் ரஜிதா. நடுவர் அவர்களுக்கும் அன்பு எதிர்த்தரப்பு எந்தரப்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பு இன்று நல்லவராக வாழ்வது சாத்தியமா இல்லையா என்பது. நாங்கள் கூற வந்தது இன்று என்ற வேர்ட் என்ற சொல்லு எமது நடுவர் அவர்களால் தரப்பட்டிருக்கின்றது. நான் கூற வருவது இன்று நல்லவராக வாழ்வது சாத்தியமே இல்லை என்பதைத்தான் கூற வந்திருக்கின்றேன். நல்லவராக இருப்பது இன்று ஒரு போராட்டம். எப்படி ஒரு போராட்டத்துல ரெண்டு களத்துல ரெண்டு யுத்தம் போடுறோமோ அதே மாதிரித்தான் இன்றைய சமூகத்துல இருக்கின்றது நல்லவராக வாழ்வது என்பது. இன்று நாம் வாழும் உலகம் மனித தன்மையை போற்றும் உலகமாக இல்லாது போட்டி, பொறாமை, பிழைப்பு, போராட்டம், லாபம், வேகமான ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதுங்கிற உலகம். அதன் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்லவற்றை மதிக்கும் மக்கள் உலகத்தில் வாழ்கின்ற கதையை பற்றி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று எமது சமூகம் இந்த சூழல், நேர்மை, பண்பு, பரிவு போன்றவற்றை காக்கின்ற மனிதர்களின் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நியாயம் இல்லாத உலகத்தில் இன்று நியாயத்தை தேடுவது ஒரு பைத்தியக்காரத்தனமாகத்தான் இருக்கின்றது. தெருவா நடந்து போய்க்கோ இது பைத்தியம் போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமைதான் இப்பொழுது இந்த சூழலில் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது நல்லவர்களை பலவீனமாக பார்க்கின்ற மனநிலை கூட இந்த சமூகத்தில் காணப்படுகின்றது. என்னன்னு சொன்னா, நல்லவர்களிடம் பேசும்போது அவர்கள் நினைத்துக் கொள்வது அவரை நாங்கள் சுரண்டிக் கொள்ளலாம், அவர்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளலாம், அவர்களிடம் நாங்கள் உதவியை பறித்துக் கொள்ளலாம் என்றுதான் இந்த சமூகம் யோசித்துக் கொண்டு இருக்கின்றதே தவிர அவன் நல்லவன், அவனுக்கு நாங்கள் பின்னால் போய் நாங்களும் சேவை செய்வோம் என்று எந்த சமூகமும் யோசிக்கவில்லை. நல்லவன் என்பவன் பலவீனமானவன் என்ற தவறான மனநிலை சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இவை அவர்களது மன அழுத்தத்தை உண்டாக்கி அவர்களது நம்பிக்கையை இழக்க செய்கின்றது. நல்ல மனிதன் சமூகத்திலிருந்து நல்லவற்றை செய்கின்ற ஒரு மனிதனுக்கு கூட இன்று அவன் அந்த நல்ல செயலை செய்கின்ற போது
அவன் தனது மன அழுத்தத்துக்குள்ளாகி அவனை அந்த நல்ல செயலில் இருந்து பின்வாங்குகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றான். இன்றைய சமூகத்தில் உண்மை பேசினால் அவன் தனியாக ஒதுக்கப்படுகின்றான். இன்றைய உலகத்துல உண்மை சொல்வது நன்மை அல்ல, அது சில சமயங்களில் தண்டனையாகவே வருகிறது. சுயநலம் நிறைந்த சமூகத்தில் உண்மைக்காக நிற்கும் ஒருவர் எதிரிகளின் மத்தியிலே ஒரு தனியொரு மனிதனாகத்தான் இருக்கின்றான். எதிர்த்தரப்பு வாதியினர் லதா டீச்சர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார், நல்லது செய், நல்லது செய். எல்லோரும் நல்லதை செய்கின்ற போது மட்டும்தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கின்றது. நாங்கள் சமூகத்தில் ஊரோடியில் ஒத்தோடு ஒருவரோடு கேட்டோடு சொல்றாங்க. திருக்குறள்ல சொன்னாராம் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாராம் நன்மை செய்வோம்னு சொல்லியிருக்கான்னு சொல்றார். அது அந்த காலம். இந்த சமூகத்துல நீங்க அதை எதிர்பார்க்கிறீங்களா? நன்மை செய்யறத ஒரு தரமே அந்த நன்மையை இப்ப ஒரு தரம் உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு உதவி செய்யற, காசை கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் எடுத்து விடுகிற. இந்த ஒரு 10 ஒரு கணக்கவன் ஒரு 3 வருஷம் சென்றது பிறகு அவன் தன் கையில காசு பணம் பிடிபட்டவுடன் எடுத்து விட்டவனை கூட நீ யாரோ ஒன்று பார்த்து தெருவிலே நடந்து செல்கின்றான். அதுதான் இப்பத்திய நிலை. லதா டீச்சர் சொல்றது இப்ப எத்தனையோ ஆண்டுகள் எகோ சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தை பற்றி கருத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எமது நடுவர் அவர்கள் எமக்கு தந்த தலைப்பு இன்று என்றதை உசாராக கூறியிருக்கின்றார். நாங்கள் பேச வரும்போது யோசிக்க வேண்டியது அந்த இன்று என்ற வேர்ட்ஸை மட்டும்தான். அடுத்தது காலம் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் நற்பண்புகளை சமூகத்தில் தூங்கல், நற்பண்புகள் தான் சமூகத்தின் தூங்கல் என்று சொன்னார்கள். ஆனா இன்று வேலை, சம்பளம், புகழுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். லாபம் அதுதான் முன்னணியிலே நின்று கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு ஆதரவு இல்லை, தீமைக்கு தடைகள் இல்லை. அதுதான் நியாயம். இப்படிப்பட்ட உலகில் நல்லவராக வாழ்வது ஒரு சாத்தியமா? நடுவரவர்களை சிந்தித்து பாருங்கள். ஓடுகின்ற இந்த புயலுக்குள் சிக்கிக்கொண்டு நல்லவர் தடுமாறிக்கொண்டுதான் இருக்க முடியும். ஒரு காலமும் அவர்களோட சேர்ந்து ஓட முடியாது. அதுதான் நிஜ வாழ்க்கை. நேர்மைக்கு மதிப்பு இல்லை, நன்மைக்கு பதிலாக நன்றியின்மை, பரிவுக்கு பதிலாக அனுபவிக்க வேண்டிய துரோகம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். பொறுமைக்கு பதிலாக கணக்கற்ற விமர்சனம். நாங்கள் பொறுமையாக பொறுத்திருந்தோமா, ஆனால் நாங்கள் எங்கள் காதுகளில் விமர்சனங்கள்தான் சுமந்து கொண்டு போக வேண்டும். மனிதத்தன்மை மரியாதை பின்னால் தள்ளப்பட்டு லாபத்தை காக்கும் உலகில் நன்மை செய்ய நினைக்கும் ஒரு மனம் ஒரு பெரிய புயலுக்குள்ள ஒரு மெழுகுதிரி கொளுத்தி வச்சிருப்பாங்க. அந்த மெழுகுதிரி அந்த பெரிய புயலுக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னா ஆடி கொண்டிருக்கும். அது கொஞ்ச நேரத்துல அணைஞ்சே போயிடும். அது மாதிரித்தான் இப்ப நல்லவர்கள் பெரிய ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு மெழுகுதிரியை போலத்தான் இருக்கிறார்கள் நடுவரவர்களே. அந்த நல்லவர்கள் எங்கே இருப்பது, ஆடி மெழுகுதிரியை கொளுத்தி வைத்து விட்டுதா அந்த மெழுகுதிரி ஆடிக்கொண்டே இருக்கும். அது மாதிரிதான் அவர்களுடைய திண்டாட்டம் இப்பொழுது இருக்கின்றது இன்றைய கால சமூகத்தில். அவர் ஒரு காலத்தில் ஒதுங்கியே போய்விடுவார்கள். ஐயோ எனக்கு இது வேண்டாம் என்றே ஒதுங்கியே போய்விடுவார்கள். அந்த அளவு நிலைமைக்கு இன்றைய காலத்துல நல்லவராக வாழ்வது சாத்தியமே இல்லை. அதை விட நினைத்து பாருங்கள். இப்ப தொழில்நுட்பம் என்றது வளர்ந்து கொண்டே போகின்றது. நாங்கள் தொழில்நுட்ப உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெருசா சொல்லுவார்கள் எல்லாரும் தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள மீடியாக்கள் இருக்கு நிறைய. வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் எல்லாமே வந்துட்டு இப்ப. ஆனா இந்த நல்ல சமூகத்துல நல்லவற்றை செய்கின்ற நல்ல மனிதர்கள் திரைக்கு பின்னால்தான் நிற்பார்கள். அவர்களை பாவித்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மட்டும் திரையின் முன் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நான் கேட்கின்றேன், நல்லவர்கள் சமூகத்தில் வாழ முடியுமா? உலகத்திலே பிரகாசித்துக் கொண்டு செல்பவர்கள் தமது விளம்பரங்களை எல்லாம் பொய்யாக பரப்பிக்கொண்டு பொய்யான வாக்கையை சொல்லிக்கொண்டு வழியில் பறந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர நன்மை செய்தவர்கள் எல்லாம் மூளையில் ஒதுங்கி போய்த்தான் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் ஆறாயிருந்தாலும் நீங்களா இப்ப லதா டீச்சர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். லதா டீச்சர் கேட்கின்றேன், உங்களுக்கு ஒரு மூளையில் ஒதுங்கி இருப்பதோ அல்லது ஒரு திரைக்கு பின்னுக்கு இருந்து கொண்டு முன்னுக்கு இருப்பவர்கள் பிரகாசித்துக் கொண்டு போவதற்கு நீங்கள் மெழுகுதிரி மாறி உருவத்து கொண்டிருப்பதோ உங்களுக்கு பிடித்திருக்கும். அது மாதிரிதான் இன்றைய சமூகத்துல நல்லவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு நல்லவர்களாக பாவனை பண்ணுகின்ற நடிக்கின்ற நாடக மேடை போடுகின்றவர்கள் மட்டும் திரையிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சமூகத்தை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்திலே நல்லவர்களாக வாழ்வதுதான் சாத்தியம் என்று அடித்தடுத்து திருப்பி திருப்பி கூறுகின்றார். இந்த உலகத்துல நான் இப்ப சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இந்த நல்லவராக வாழ்வது என்பதை நிறுத்திவிட்டு நல்லவராக வாழலாம் என்றதை நடித்துக் கொண்டிருப்போம். அதுதான் இந்த வாழ்க்கை. சாத்தியமே இல்லை என்பதைத்தான் நான் கூற வருகின்றேன் நடுவர் அவர்களே. அதை விட அவர் சொன்னார், கஷ்டப்படும் போது உதவுகின்றவர்களை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கணுமா. அதெல்லாம் இந்த காலத்துல கஷ்டப்படுறவர்களை நாங்கள் ஞாபகம் பெற்றிருப்பது என்பது மிக மிக அரிது. அது அந்த காலம். நான் கூற வருவது இன்று. நாங்கள் எப்படி படிகளில் ஏறிக்கொண்டு போகின்றோமோ அது மாதிரி ஏறிக்கொண்டே போகிறார்கள் படிகளில். பின்னுக்கு உள்ளவர்களை அவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை. அதுதான் சமூகம். இப்ப மேலிருக்கிற படிகளை போய் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவர்களுக்கு இந்த அனுபவமோ அல்லது அவர்களது ஆசைகளோ விட்டு கொடுப்பதில்லை. அதுதான் நிஜ வாழ்க்கை. நாங்கள் இப்ப நிஜத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், அவர்கள் கனவு உலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்தரப்பு அணிகள் என நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். கதைகளை கூறுவார்கள். இப்ப மகாபாரதத்துல நினைச்சு பாருங்க, மகாபாரதத்துல தர்மத்தை போதிக்கின்ற தர்மனே காட்டுக்கு அனுப்பப்படுகின்றான். ஏன் அவன் காட்டுக்கு அனுப்பப்படுகின்றான்? அவன் நல்லதானே செய்யறான். அப்ப அவன் தூக்கி தலையில வச்சு கொண்டாட வேண்டியதானே, அல்லாட்டி நாட்டுக்கு அப்படியே ஆள வைக்க வேண்டியதானே. ஏன் காட்டுக்கு அனுப்புறான்? அவர்கள் இந்த வரலாறுகள் பழைய காலத்து வரலாறுகளில் கூட கூறுகின்றார்கள், நல்லதை செய்கின்றவன் கூட தீமையானதை அனுபவிக்கின்றான் என்பதைத்தான் காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாது நடுவர் அவர்களே, நான் கூற வருவது என்னவென்று சொன்னால், உண்மை பேசி நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் இந்த சமூகத்தில் நாங்கள் ஒதுக்கப்படுவோம் என்று கூறி இன்று நல்லவராக வாழ்வது சாத்தியமே இல்லை. நல்லவராக வாழ்வது என்பது எமது ஒரு போராட்டம். போராடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த போராட்டம் தீரப்போவதும் இல்லை. போராட்டத்தில் நாங்கள் ஒதுக்கப்படத்தான் வேண்டும். ஆகவே இன்று நல்லவராக வாழ்வது சாத்தியமில்லை. ஊரோடியில் ஒத்தோடு ஒருவரோடின் கேட்டோடு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்படி ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குமோ அந்த ஆற்றிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான் எங்களது நிலைமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ரஜிதா. உண்மைதான். இப்ப நாங்கள் நல்லவரா வாழ்றோம்னு சொன்னா ஏமாளி என்ற ஒரு பட்டத்தோடதான் வாழ வேண்டி இருக்கும் என்று நான் ரஜிதா அவர்களே சொல்லிட்டு போயிருக்கின்றார். அல்லன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷராத்தான் நாங்கள் வாழ வேண்டி வரும். அப்படியான ஒரு உலகத்துலதான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறார். விமர்சனங்களுக்கு நடுவிலேயும் அல்லது துரோகத்துக்கு நடுவிலேயும் தான் நாங்கள் நல்லவர்கள் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. இங்க பாப்போம், இதற்கு இல்ல எங்களாலே முடியும், நாங்கள் இதுக்கு முடியும் என்று சொல்லி பதிலளிக்க வருகின்ற சிவனேசன் அவர்கள். வேறுங்க சிவனேசன். அனைவருக்கும் வணக்கம். முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நக்கீரன் வழி நின்று தமிழ் பணி செய்யும் நடுவருக்கு இப்படியாக ஒரு சந்தேகம் வந்ததே முதல் குற்றம் என்று சொல்லிக் கொள்கிறேன். நல்லவனாக வாழ முடியுமா வாழ முடியாதா என்ற சந்தேகமே வந்திருக்க கூடாது. அது என்னுடைய முதலாவது கருத்து. இருந்தாலும் பட்டிமன்றத்துக்காக இந்த மன்றத்துக்காக நாங்கள் இங்கே விவாதிப்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த வகையில முதல்ல பேசின ரஜிதா அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார். சோசியல் மீடியா எங்கட நல்லா இருக்க விடுவதில்லை, நல்லா இருக்கிறவனை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்றவனை முன்னுக்கு வைக்குது, நல்லா இருக்கிறவனை பின்னுக்கு தள்ளுதுன்னு சொல்லி. அது சரிதான். நல்லவனா நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நல்லவனாக இருக்க முடியாது. அது நடக்கிற காரியம் அல்ல. நல்லவனாக இருக்கணும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கான கொள்கைகளை வச்சிருக்கணும், உங்களுக்கான வாழ்க்கை முறைகளை வச்சிருக்கணும். அதை கொண்டு போய் இன்னும் ஆக்களோட ஒப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது. நீங்கள் எப்போ ஒப்பிட துவங்குறீங்களோ இன்னும் ஆக்களோட அன்றைக்கே நீங்கள் உங்களோட கொள்கைகள் உங்களோட நல்ல வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகி போறீங்கன்னு அர்த்தம். அதை விட சோசியல் மீடியாவை பற்றி குறையா சொன்னா அது இந்த நல்ல வாழறதுக்கு தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி நிச்சயமாக இல்லை. இப்பவும் எத்தனையோ சேரிட்டிகள், எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சோசியல் மீடியாவை மிகவும் சிறப்பா பயன்படுத்தி பலர் நல்லவர்களாக இருக்கிற உதவி செய்து கொண்டிருக்கு, பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கு. உதாரணமாக யாழ்ப்பாணத்துல யூடியூப் பாத்தீங்கன்னா அதுல எத்தனை செய்திகளை போட்டு கூட பேருக்கு அந்த காசுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று ரெண்டு பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்க நான் இல்லைன்னு சொல்ல இல்லை.
ஆனால் மெஜாரிட்டியானவர்கள் அதிகம் பெரும்பான்மையானவர்கள் அப்படியான முறையில் தங்களோட மக்களுக்கு அதால நன்மையை செய்திருக்கிறார். ஆகவே சோசியல் மீடியா உங்களுக்கு நல்லவராக வாழ்றதுக்கு தடையாக இருக்குது என்று சொல்ற கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடியால் ரெண்டு பலமற்ற அத்திவாரத்துல தன்னுடைய வாதத்தை வச்சிருக்கிறார் என்றதை இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக, இன்றைய உலகில நல்லவராக வாழ முடியுமா முடியாதா என்ற சந்தேகமே வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகில வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை. எப்படி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நீங்கள் தனித்துவமாக இருக்க வேணும் என்று சொல்லி நினைச்சுக்கொள்றீங்களோ, அதே மாதிரி நான் நல்லவனாக இருப்பேனோ இருக்கக்கூடாதுன்றது நீங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். இதுல அயலவரும் சோசியல் மீடியாவும் மற்றாக்களையும் நீங்கள் கொம்பே பண்றதுக்கு இடம் விடக்கூடாது. அப்படி விடைக்குள்ளேயே நீங்கள் நல்லவராக இருக்கிறது கொஞ்சம் விலத்தி போறீங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய நல்லவராக இருக்கிற குணத்திலிருந்து மாற்றி செல்லும் என்றதை தெரிவித்துக் கொள்றேன். ஆனபடியால் முதலாவதாக நீங்கள் உங்களை மற்றவர்களுடைய ஒப்புறதை நிப்பாட்டிக் கொள்ளுங்கோ, மற்றவர்களோட போட்டி போடுறதை நிப்பாட்டிக் கொள்ளுங்கோ. உங்களுக்கு ஒரு 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 காத்திரமான தெளிவான வழியை வச்சு கொள்ளுங்கோ. உங்களுடைய வாழ்க்கை நலமா இருக்கும், நீங்களும் நல்லமா இருப்பீங்கள். ஆனால் நாங்கள் சொல்லி போட்டு போகலாம், இது சொல்றது எவ்வளவு ஈஸி. இந்த உலகம் வேகமானது, பல பிரச்சனைகள் இருக்குது, போட்டி மனப்பான்மை, எங்க போனாலும் போட்டி, எதுக்கு எடுத்தாலும் போட்டி. ஆனா அந்த போட்டி என்று வந்துட்டால் சில சிறுபான்மையானவர்கள் அந்த போட்டியில வெல்லணும் என்றதுக்காக மட்டும் அவர்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதை தவிர்த்துக் கொள்ளணும். நீங்கள் போட்டி என்று வரும்பொழுது போட்டி இடுவதே ஒரு வாழ்க்கை முறைதான். வாழ்க்கையில போட்டி இருக்கத்தான், போட்டி இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆனால் அந்த போட்டியில வர்ற வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொண்டு இந்த போட்டிக்குரிய விதிகளின் படியங்களை நாங்கள் நிப்பாட்டிக் கொள்கிறோம். அப்படி நிப்பாட்டாமல் அந்த விதிகளை மீறி ஒரு தவறான முறையில வெல்றது வெற்றி அல்ல. அப்ப நீங்கள் அந்த போட்டியிலே இணைஞ்சு கொள்ளணும். ஆனா போட்டியில பங்கு பெற்றதே உங்களுக்கு ஒரு நேர்மையான காரியமா நேர்மையா எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில வாழ்ந்து கொள்ளலாம். அதுக்கு நான் திரும்ப என்னத்தை சொல்வேன் சொன்னால், நீங்கள் உங்களை மற்றவர்களுடைய ஒப்பிடக்கூடாது. எப்ப நீங்கள் ஒப்பிட துவங்குறீங்களோ அன்றைக்கு பிரச்சனை வருது. மற்றது, நீங்கள் நல்லவரா இருக்கணும் என்று சொன்னால் முதல்ல உங்களுக்கு அந்த சிந்தனை வேணும், நான் நல்லவரா இருக்க போறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்கள் நல்லவரா இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த தன்னம்பிக்கைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். இது தன்னம்பிக்கை ஓவர் நைட், ஒரே நாள்ல வளர்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும். உங்களுடைய ஒவ்வொரு சிறு செயல்களும் கூட உங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கிறதுக்கும் நீங்கள் நல்லவரா வாழ்றதுக்கும் உதவி செய்யும். ஒரு சின்ன சின்ன உதவிகள், ஒரு நாளைக்கு ஒரு பஸ் ஓட்டுறவரை கண்டால் ஒரு லிஃப்ட் ஒன்று வேணா கொடுங்கோ. இல்லாட்டி ஒரு வயதானவர் விழுந்துட்டான்னு சொன்னா நிப்பாட்டி அவர் எழுப்பி விடுங்கோ. இதெல்லாம் சின்ன சின்ன நல்லவராக இருக்கிற வழி. ஆக நல்லவரா இருக்கிறதுன்றது கோடி கோடியா அள்ளி கொடுக்கிறதும் கேட்கிறார்களுக்கு எல்லாம் கர்ணன் மாதிரி கொடுக்கிறதுக்கும் தான், கொடுக்கிறவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்றல்ல. தங்களால இயன்றதை மற்றவர்களை செய்யணும் என்று நினைக்கும் பொழுதே நீங்கள் ஒரு நல்லவராக ஒருபடி வந்துட்டீங்க. அதை செய்யும் பொழுது அடுத்தபடிக்கு வாருங்கள். ஆனபடியால் சின்ன சின்ன உதவிகள், நீங்கள் உங்களுக்கு அந்த மனநிலை இருக்கிறதுன்றதுதான் முக்கியம் ஒழிய நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்றது, நீங்கள் நல்லவரா கெட்டவரா நினைக்கிற எவ்வளவு செய்கிறீங்கள் என்றது ஒரு அளவுகோல் அல்ல. அளவுகோல் நீங்கள் நன்மை செய்கிறீர்களா இல்லையா, அவ்வளவுதான் அளவுகோல். மற்றது, இன்றைய உலகில நாங்கள் எல்லாருமே போட்டி போட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் போட்டி. ஈவன் நன்மை செய்யறதுக்கு கூட போட்டியை தான் போட்டுக்கொள்றோம். நாங்கள் போட்டி போட்டுக்கொள்றோம், அந்த நன்மை செய்யறதுக்கு போட்டி போட்டுக்கொள்வோமே. எல்லாட்ட வாழ்க்கை நல்லா இருக்குமே, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், என்னோட போட்டி போடுறவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருந்து பயன்படுற வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆனபடி அந்த போட்டிகளை கூட நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் அணுகி மற்றாக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதிரி அமைச்சு கொண்டோம் என்று சொன்னால் நாங்களும் நல்லா இருக்கலாம், மற்றவர்களும் நல்லா இருக்க உதவி செய்யலாம். அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி இவரிடத்திலிருந்து பயன்படுறாக்களும் நன்மை செய்யறதுக்கு வழிவகுக்கலாம். ஆனா இதுகளை செய்யறதெல்லாம் ரஜிதா சொன்ன மாதிரி மிகவும் ஈஸியான காரியங்கள். நாங்கள் இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த ஆன்லைன்ல இருந்து கதைச்சு போட்டு போகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த கதைக்கு எவ்வளவுத்துக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு சமூகம் எவ்வளவுத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு, இல்லாட்டி அதை கெடுக்கிறதுக்கு எவ்வளவுத்துக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு உதவி செய்யணும்ன்றது கூட மிகவும் ஒரு
முக்கியமான விஷயம். ஆனால் அது குறைவா இருக்கின்றதுக்காக இருக்க முடியாது என்று சொல்லி நான் நல்லா இருக்க முடியாதுன்றது நான் என்னுடைய பிழை இல்லை, அது நான் சார்ந்த சமூகத்தின் பிழை என்று சொல்லி போட்டு போறது, அது கூட ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு மற்றவர்களுடைய எங்களுடைய இயலாமைக்கு மற்றவர்களை பழி சொல்கிற ஒரு தன்மையின் வெளிப்பாடுதான். ஆனபடியால் நாங்கள் நல்லவராக இருக்கணும் என்று விரும்பினால், எங்களுக்கு நல்லது செய்ய விருப்பமாக இருந்தால், நாங்கள் எங்களால் என்ன முடியும் என்றதை தாண்டி எங்களால் இயன்றதை மற்றவர்களுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கலாம். ஆனபடியால் இப்படியான சந்தேகங்கள் வருவதே கூடாது. நடுவர் இதற்கு ஒரு சரியான தரணும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உண்மையாகவே ஒரு மனிதன் தான் மாறினாலே உலகம் மாறலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சுட்டு போயிருக்கின்றார். இன்றைக்கு உண்மையை பார்க்க போனா 2 அணிகளுமே நீங்கள் ரஜிதா அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஒரு உண்மையா ஒரு மற்ற மனுஷர்களும் அப்படி இல்லாத ஒரு இடத்துல நாங்களும் அதுக்குள்ள ஒரு தனி மனுஷரா வாழ்றதுன்றதும் கஷ்டமா தனிச்சு போடுவோம். என்ன அப்படி அவையோடு ஒத்து போகாவிட்டால் நாங்களும் ஒரு தனிமையில வந்த மாதிரி வந்துடும். அல்லன்னு சொன்னா இந்த இப்படி ஒரு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு பக்கத்து வீடு நல்லா இருக்குது, பெரிய வீடா இருக்கணுமே, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எங்கட தமிழர்கள்ட்ட நிறையவே இருக்காது. மற்றவை என்ன கார் வச்சிருக்கணும், நாங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கவே நிம்மதி இல்லாமத்தான் வாழ போறோம். அந்த அந்த எங்கள் அந்த ஒரு இது இல்லாமலே ஒரு நல்லவனா வாழ்றது கஷ்டமா, எப்படியாவது நானும் அதை அடைஞ்சிரோணும்ன்ற ஒரு பொறிதான் எங்களுக்கும் இருக்கும். என்ன அந்த நிலைமை நாங்களும் அடையணும், எப்படி அடையலாம், இந்த கள்ள வழியில காசு உழைக்கலாம் என்ற மாதிரித்தான் அந்த ஒரு சிந்தனையே எங்களோட சிந்தனையே புரட்டி போட்டு விடுமன்னு நான் நினைக்கின்றேன். ஒரு இந்த ஒரு சூழலுக்குள்ள நாங்களும் வாழ வேணும். அப்ப நாங்களும் அதே மரியாதை மானம் இதுகளோட அதைத்தான் நாங்க பெருசா நினைக்கிறோம். இப்ப அந்த மரியாதையோட நாங்களும் வாழலாம், புகழோட வாழணும். ஏன்னா இப்ப எல்லாரும் வாட்ஸ்அப்ல குரூப்ல அட்மினா இருக்கிறதே ஒரு குவாலிஃபிகேஷனா தான் நினைக்கிற உலகமா தான் இப்ப இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு இது இல்லாம இல்ல, ஏதோ தாங்கள் கொண்டு நடத்துற ஒரு டீமா கொண்டு நடத்துறார்கள். ஆனா அதுவே ஒரு குவாலிஃபிகேஷனா தான் அவர்கள் எல்லாரும் இப்பொழுது பாக்குறார்கள். அப்படி ஒரு உலகத்துலதான் உண்மையா நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இப்ப நீங்க பாருங்க, காலமே வெளியில போறோம், வெளியில போய்கள பக்கத்து வீட்டுல எப்படியோ ஒரு வெள்ளக்காரன் தான் இருக்க போகுது. எங்களை கண்டோன்னா முதல்ல ஒரு குட் மார்னிங் சொல்லிக்க எங்களை அறியாமலே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு ஆள் குட் மார்னிங் சொல்லுது, நானும் குட் மார்னிங் சொல்றோம். இல்ல நான் முந்தி கொள்றனோ அவன் முந்தி கொள்றதோன்றதுல கூட ஒரு இது இருக்கும். நான் சொல்லி பக்கத்து வீடு முன்னால வரையக்குள்ள சொல்லிக்கல எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவை ஒரு சிரிச்சு ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். ஆனா அதுவே எங்களுக்கு ஒரு நாங்க நன்மை செய்த மாதிரி நாங்களே ஃபீல் பண்ணுவோம். அதுவே எங்களுக்கு ஒரு நன்மை என்ற மாதிரி தான் நாங்க நினைப்போம். இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக போகுதுன்றது எங்களோட முதல் சிந்தனையே அதுல படிஞ்சு விடும். உண்மையா பாக்கல ஜோதி பாருங்க, இப்ப நீங்க உறவுகளோட உறவுகளோட எல்லாம் ஒரு சமநிலையா இருந்தா தான் எங்களால நல்லவனா இருக்க முடியும். ஒரு சமநிலையை நாங்கள் பாதுகாக்கணும், என்ன கேட்கணும், அவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க கழிச்சு கொண்டு போனாதான் எங்களாலேயும் அதை கொண்டு போகக்கூடியதா இருக்கு. ஒரு நடுநிலைமையா நாங்கள் போக வேணும். அப்பதான் அந்த உறவை தக்க வச்சு கொள்ளலாம்ன்றதான் இப்ப நினைக்கிறேன். மற்றது ஒரு நேர்மையான முடிவு எடுக்க பழக வேணும். நாங்கள் ஒரு எல்லாத்துக்குமே நாங்கள் சட்டுன்னு ஒரு பதில் சொல்லி கொண்டு இருக்காம ஏன் சொல்லி நம்ம எதுக்கு சொல்லினோம்ன்றதே நாங்கள் ஒரு காது கொடுத்து லிசன் பண்ணவன். நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லி கொண்டு போனோம்னு சொன்னா நாங்க நல்லவனா இருக்கேல. அதென்ன ஒரு ஏன் நடக்குதுன்றதே நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் அதை தெளிவுபடுத்தி கொண்டாதான் நாங்கள் இருக்க முடியும். ஒரு சமூக ஒரு பொறுப்புணர்வோட இருக்க வரும். நாங்கள் இல்ல நாங்களும் ஒரு மனுஷர், இவையும் ஒரு மனுஷர், அப்ப அவ சொல்றதை என்ன சொல்ல வரீனம்ன்றதை காது கொடுத்தாவது கேட்க வேணும். அதுக்கு முன்னமே இல்ல நான் சொல்றதான் சரி என்று சொன்னா அது சரி வராது. ஆனா இப்பொழுது மனிதர்கள் எல்லாம் அப்படித்தான் இப்பொழுது இருக்கிறார்கள். ஆனா உண்மையாகவே நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, பூவோட சேர்ந்த நேர் மணக்குமோ அல்லது தவிர நேரோட சேர்ந்த பூ என்றைக்கு நாருமா இல்லதான். அப்ப நாங்கள் நல்லதா இருந்து மற்றவையே நல்லவே ஆக்கி கொண்டு போக வேணும். எப்பவும் பாக்கல அவையோட இதண்டேக்கல. ஆனா நான் நினைக்கிறேன், இப்ப நான் குழப்பியே கொண்டு போறேன்னு நினைக்கிறேன் உங்களை, நல்லவனோ கெட்டவனோன்னு சொல்லி. நல்லவனா இருப்பதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா இப்ப நல்லவன் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு இப்ப இருக்கும். நல்லவனா இருந்தா நாங்க வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது குறைவாதான் இருக்கு. என்ன உண்மையா பார்க்க போது நல்லவனாக இருப்பதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா நல்லவன்
வாழ்வதற்கான சாத்தியக்கூறு உண்மையா குறைவுதான். ஏன்னா நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேணும் வேலை இது எல்லா மனுஷரோடையும் சேர்ந்து எல்லா விதமான மனுஷர்களோடையும் சேர்ந்துதான். அதான் இப்போது சொல்லுறார்கள் என்னன்னு சொன்னால் நீடித்த அதாவது அன்கண்டிஷனல் லவ் கிடைக்கும்னு சொன்னா ஒரு மிருகங்களோட தான் வாழ வேண்டி வருதுன்னு சொல்லி, மனுஷரோட வாழ்றதை விட மிருகங்களோட வாழ்ந்த ஒரு பறவைகளோடயோ அல்லது நாய் இதுகளை எங்கட பெற்றா வச்சிருந்தா அதுகளோட வாழ்ந்துட்டு போலாம் மற்ற மாதிரிதான் எங்கட மனுஷர் இப்ப நினைக்கிறாங்க. இப்ப என்ன பொறுத்த வரையில இப்ப நான் நினைக்கிறேன்னா எந்த ஒரு தனி மனிதர் நாங்க நினைக்கிற இவர் நீங்களே எல்லாரும் அந்த சொல்லும்போது சொன்னார்கள், அவர்கள் சாத்தியம் என்ற அணி பேசும்போது சொன்னார்கள், ஒரு தனி மனிதன் நினைத்தால் அவனால் நல்லவனாக இருக்க முடியும், என்னால் நல்லவனாக வாழ முடியும்னு நாங்கள் முதல் நம்ப வேணும், நாங்கள் நினைக்க வேணும். அந்த ஒரு நினைப்பை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எல்லாரும் தாங்கள் நல்லவனா இருக்கணும்னு சொன்னா இந்த சமூகம் நல்லவனா மாறிவிடும், நாடே நல்லவனாக மாறிவிடும். அதுதானே உண்மை. அப்ப எல்லாற்ற மனங்கள்லயும் முதல் வர வேணும் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க நினைத்தாலே உண்மையாகவே நல்லாக வந்துவிடும். இருந்தாலும் இறந்தாலும் பொய் சொல்ல வேணும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நேரமே கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன முந்தைய நீங்க பாருங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரும் எல்லாரும் இறந்த வீட்டுல போய்தான் எல்லாரும் இவன் நல்லா வாழ்ந்தாரு அப்படி இந்த நன்மை நல்லதுகளை சொல்லுவாரு. உண்மையா வாழும் போது ஒரு தரம் அதை சொல்லி காட்ட மாட்டார்கள் எங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் சொல்லுவேன். ஆனா நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த காலத்துல உள்ள நல்லவர்களைத்தான் இன்றைக்கும் எங்களோட மனசுல நிக்கின, மற்றவர்கள் இல்ல, நல்லவர்களா வாழ்ந்தவர்களை மட்டும்தான் நாங்கள் மனதுல வச்சிருக்கிறோம். அப்ப இப்ப உண்மையாகவே இந்த அப்பவும் சரி இப்பவும் சரி எனது முடிவு எப்படியாக இருக்குதுன்னு சொன்னா நாங்க நினைத்தால் நல்லவராக வாழ முடியும், எங்கள் மனதில் தான் எல்லாமே தங்கியிருக்கு. அதனால் இன்று நல்லவராக வாழ்வது சாத்தியமே என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி 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 நன்றி. லீவ் பண்ணுவோமா?